வெல்கம் பேக் டு மை கலாம் கவி சேனல். இப்போ இந்த வீடியோவில் இந்திய நாட்டில் ஜாதி அப்படிங்கக்கூடிய இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் அம்பேத்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சமூகத்தோட மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அயலவர் தலையிலேருந்து விடுபடுவது மட்டும் விடுதலை கிடையாது, சமூக கேடுகள்லேருந்து விடுபடுவது தான் உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்லி பாரதியார் தன்னோட வரிகளை சொல்லியிருப்பார். நாட்டோட வடக்கும் தெற்கும் அத்தகைய சிந்தனையாளர்களை கொடையாக தந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். மராட்டிய கொங்கன் மாவட்டத்தில் தபோலி அப்படிங்கக்கூடிய சிற்றூர் இருக்குது. பனிக்கால பொழுதில் வயல்வெளிகளுக்கு இடையே ஒற்றையடி பாதையில் ஒரு சிறுவன் தாவி குதித்து ஓடுறான். ஸோ பின்னாலே அவரோட தந்தையும் தொடர்ந்து ஓடுறாரு. அன்னைக்கு தான் அந்த சிறுவனுக்கு பள்ளியோட முதல் நாள். அந்த நாளில் தந்தைக்கும் மகனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. ஸோ பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடையிலேயே அந்த சிறுவனோட மகிழ்ச்சி வகுப்பறையை விட்டு வெளியே போகுது. ஏன்னா அவனது வருகையை பள்ளியில் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடன் சரிசமமாக உட்கார்றதுக்கும் அனுமதிக்கப்படலை. அதற்கு அவனுடைய ஜாதி தான் காரணமாக இருக்குது. ஸோ அதையும் மீறி அந்த சிறுவன் தொடர்ந்து படிக்க போகிறாரு. பள்ளிக்கு வரும்பொழுது புத்தக பையோட ஒரு கோணி பையையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் கட்டளையிடுது. அதே சிறுவன் 50 வருஷத்துக்கு அப்புறம் 1947 மிடுக்கா உடை அணிந்து ஒரு மாமனிதராக வந்து நிற்கிறார். அவர் யாரும் இல்லை, நம்மளோட அண்ணல் அம்பேத்கர் தான். ஸோ நாடாளுமன்றமே அவரோட வருகைக்காக நிற்கிது. இந்தியாவோட எதிர்காலத்தையே உருவாக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டவரைவு அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் வந்து சமுதாய மறுமலர்ச்சியோட முன்னோடி, சமத்துவ காவலர், அரசியல் சட்டமேதை, தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர். பல்வேறு மத, இன, மொழி, சமூக பழக்க வழக்கங்களை கொண்ட இந்திய நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர். இதோட பிறப்பை பற்றி பார்க்கலாம். மராட்டிய மாநிலத்தில் கொங்கன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பவாடே அப்படிங்கக்கூடிய சிற்றூரில் 1891 ஏப்ரல் 14ஆம் நாளில் அம்பேத்கர் பிறக்கிறார். அவரோட தந்தையோட பேர் என்ன? ராம்ஜி சக்பால் அப்படிங்கிறது. தாயார் பீமாபாய். செல்வம் நிறைந்த குடும்பத்தில் 14வது பிள்ளையாக அவர் பிறக்கிறார். அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிறதான் இவரோட இயற்பெயர். மகாபாரத பீமனை போல தன்னோட மகனும் யாரும் அசைக்க முடியாத வீரனாக வருங்காலத்தில் வரணும்னு சொல்லி பீம் அப்படிங்கக்கூடிய பேரை அவரோட தந்தை சூட்டுறாரு. ஆசிரியர் அப்படிங்கிறவர் அறிவு கடலாக மட்டும் இல்லாமல் அறத்தின் ஆளியாக விளங்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டோடு விளங்குவர். யாருன்னா பீமாராவோட ஆசிரியர் இருக்கக்கூடிய அம்பேத்கர். ஸோ காலத்தினால் செய்த இந்த உதவியை யாழத்தினும் பெருதனும் கருதுன்னு சொல்லி பீமாராவ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆசிரியர் பெயரையே தன்னோட பெயராக வச்சுக்கிறார். அம்பேத்கர் 1908 எல்ஃபின்ஸ்டன் பள்ளியில் தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்கிறார். அதுக்கப்புறம் பரோடா மன்னரோட பொருளுதவினால் 1912 பாபா எல்பின்ஸ்டன் இளங்கலை பட்டமும் பெறார். அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1915 முதுகலை பட்டமும் 1916 லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் இவர் பெறார். பின்னாடி மும்பையில் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றுறார். அதுக்கப்புறம் மீண்டும் லண்டன் சென்று அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் இவர் பெறார். அம்பேத்கர் இந்தியா திரும்பியதுக்கு அப்புறம் வழக்கறிஞர் தொழிலை மறுபடியும் மேற்கொள்கிறாரு. கட்டணமின்றி ஏழைகளுக்கு வழக்காடி நீதியையும் இவர் பெற்றுத்தர்றாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் அரசியல், சட்டம், சமூகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, வாணிகம், கல்வி, சமய என அனைத்து துறைகளையும் நிகரற்ற அறிஞராக இவர் திகழ்கிறார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே இவர் செலவிடுறாரு. நூலகத்தில் காலையில் ஃபஸ்ட் ஆளாக செய்கிறவர் மாலையில் இறுதியாக வெளியே இவர் தான் வருவாராம். 1924ஆம் ஆண்டில் கேரளாவில் வைக்கத்தில் நடந்த ஒடுக்கப்பட்டவருக்கான ஆலய நுழைவு போராட்டம் தான் முதல் முயற்சியில் ஈவேரா பெரியார் ஈடுபடுறார். அதுக்கப்புறம் 1927 மார்ச் திங்கள் 20ஆம் நாளில் அம்பேத்கர் வந்து மராட்டிய மாநிலத்தில் மகாதுகுலத்தில் நடைபெற்ற தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தில் மனித உரிமைக்காக முதல்ல 2 பேரும் போராடுறாங்க. ஸோ இதுதான் முதல்ல நடந்த போராட்டம். இங்கிலாந்து என்னென்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் அப்படிங்கிறது தவறு. இந்த நிலை எப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்திய மக்களோட எண்ணங்களையும் நீங்கள் ஈடேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரிடம் அச்சம் இல்லாமல் ஆணித்தரமாக அதனோட கருத்தை கூறார். அது மட்டும் இல்லாமல் முழுமையான விடுதலை கண்டிப்பாக வழங்கணும், அதற்கு முன்னாடி தன்னாட்சி தகுதியை இந்தியாவிற்கு வழங்கணும்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறாரு. வட்டமேசை மாநாடு 1930 நடைபெறுது. அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் கலந்துக்கிறாரு. அந்த மாநாட்டில் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளோட உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை தொடங்குறார். மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியை நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் எஜமானர் மாற்றத்தை நாங்கள் விரும்பலை. எங்களோட கையில் அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான் எங்களோட குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒடுக்கப்பட்டவரோட இந்த குரலை வட்டமேசை மாநாட்டோட வழியாக உலக அரங்கில் இது எதிரொலிக்குது. இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு. இந்திய விடுதலைக்கு அப்புறம் இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அம்பேத்கரோட பெயர் இடம்பெறணும்னு சொல்லி நேரு ரொம்ப விருப்பப்படுறாரு. நேரோட விருப்பத்திற்கு இணங்க அம்பேத்கர் வந்து
சட்ட அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்க 7 கொண்ட ஒரு குழு அமைக்கப்படுது. பலரும் செயல்படாமல் அதுலேருந்து விலகுறாங்க. இறுதியில் அம்பேத்கர் ஒருவர் தான் ஒப்பற்ற பணியை கடைசி வரைக்கும் செய்து முடிக்கிறார். 1950 ஜனவரி திங்கள் 20ஆம் நாளில் தான் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக தன்னை அறிவிக்குது. அறியாமை அப்படிங்கிறது தான் அனைத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு அம்பேத்கர் உணர்றாரு. ஒவ்வொரு முழு மனிதனும் நிலையை அடையணும்னா கல்வி, செல்வம், உழைப்பு இது 3ம் தேவை அப்படின்னு சொல்கிறார். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கற்பித்தல் அப்படிங்கிறது அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்கணும். விருப்பு வெறுப்பற்ற முறையில் கல்வி கற்பித்தல் நிகழணும்னு சொல்கிறார். மாணவனுக்குள்ள தகவல்களை திணிப்பதாக கல்வி இருக்கக்கூடாது. அது ஊக்கத்தை தூண்டுவது மட்டும் இல்லாமல் தனித்தன்மையை வெளிக்கொணர்வதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படிங்கிறது தனித்தன்மையை வெளிக்கொணர்வதாக இருக்கணும்னு சொல்லிட்டு கற்றல் கற்பித்தல் உயர்ந்த குறிக்கோள் பற்றி அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் 1946 மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவிக்கிறார். மும்பையில் அவரோட அரிய முயற்சினால் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை அறிவு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து பாடங்களும் அந்த நிலையத்தில் கற்பிக்கப்படுது. அம்பேத்கர் மேலை நாடுகளுடன் கல்வி பயின்ற பொழுது புகழ்வாய்ந்த பேராசிரியர்கள் எல்லாமே இவர் நட்பு கொள்கிறார். இவர் எழுதிய இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் அப்படிங்கக்கூடிய நூலை பொருளாதாரத்துறையோட சிறந்த நூலாக கருதப்படுது. அண்ணல் அம்பேத்கர் ஒரு சிறந்த லட்சியவாதி. ஒரு லட்சிய சமூகம் அப்படிங்கிறது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறார். ஜனநாயகத்தோட மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம் அப்படிங்கிறது சுயேட்சையாக நடமாடக்கூடிய உரிமை. அது மட்டும் இல்லாமல் உயிரையும் உடமையும் பாதுகாக்கக்கூடிய உரிமை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துகிறது தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.